திரு சி.வி. சண்முகம் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது பற்றியும் திரு திருமாவளவன் முதல்வராக ஆக்குவதற்கான முயற்சிகள் நடந்தது பற்றியும் அவர் பேசினார். திரு திருமாவளவனும் பேட்டியிலையும் பேசியிருக்கிறாரு, செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் அதை தெளிவுபடுத்துறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு முயற்சியே நடக்கலை, அது பொய் அப்படின்னு அறிக்கையில் சொல்றார். நிறைய முரண்பாடுகள் இருக்கு இந்த விஷயத்தில். இப்போ அப்படி பேசுறதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஒரு பிரச்சனையை சால்வ் ஆக போகுதா? ஒன்றுமே இல்லையே. இதை என்னைக்கு சொல்லியிருக்கணும்? அந்த சம்பவம் பேச்சுவார்த்தை தொடங்கி அல்லது இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அடுத்த நாளே அது சொல்லியிருந்தால் முடிஞ்சு போச்சு. ஒரு புதிய அரசாங்கம் மக்கள் ஆதரித்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அது வேண்டாம் அப்படின்னு நான் முடிவெடுக்கிறது என்பது அது ஏற்புக்கூடியதா இல்லையான்றது வேற, அது அரசியல் கட்சியினுடைய நோக்கம் வேற. இப்போ என்னன்னா, போன முறை 2021 6 சீட்டு வாங்கி அதில் 4 சீட்டு ஜெயிச்சோம். அப்ப திமுக நமக்கு மந்திரி சபை கொடுக்கக்கூடிய சூழல்ல இல்ல. ஆனா இப்ப 8 சீட்டு வாங்கினோம், அதுல 6 தோத்துட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் வன்னியரசு உள்பட வந்திருக்கிறாங்க. ஐயா ஜோதி அவங்க வந்திருக்காங்க. ஆனால் அதற்கு மந்திரி சபையில் வாய்ப்பு கிடைக்கிற போது இது கை நழுவி போகுதே அப்படின்னு நினைக்கிறாரா? ஒண்ணு இல்ல, அவர் தானே அதை மறுக்கிறதாக சொல்றார். வாய்ப்பு இருக்கு, ஆனா நாங்க அதற்கு தயாராக இல்லை, இல்ல முடிவெடுக்கலன்னு சொல்றார். கை நழுவி போகுது அப்படின்னு அவர் எந்த இடத்துலயும் அதை அப்படி ஒன்றும் நினைக்கலையே. அப்படின்னா அதையே முன்னாடி பேசுறதை விட, நேற்றுக்கு பேசுறதை விட இன்னைக்கு பேசுறது 3 சொற்களும் வேற, 2ஐயும் எடுத்து அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. வதந்திங்கிறீங்க, நடந்ததுங்கிறீங்க. ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இல்லைங்கிறாரு, திமுகவினுடைய தலைவர் இல்லைங்க அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப இது 3 பேர் சொன்னதை வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப பெண்களுக்கு நீங்க கும்மிடிப்பூண்டியிலிருந்து களியக்காவளை வரைக்கும் இலவசமா போகலான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 3 தலைவர்கள் அதை பத்தி பேசினாங்களா? பேசிடாதீங்க. அரசாங்கத்தை பத்தி பேசிட வேண்டாம். ஏன் 24 அமைச்சர்கள் ஏன் இன்னும் தேங்கி கிடக்குது? போட வேண்டியதானே. தமிழ்நாட்டில் 52 2021 வரைக்கும் எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து தானே ஒரே முறை தானே பதவி ஏற்றிருக்கிறாங்க. சரி, இதற்கு பெரும்பான்மை இல்லை, 108 சட்டமன்ற உறுப்பினர், கரெக்ட். ஆனால் இந்த குழப்பம் இருக்குல்ல, அது தன்னுடைய வாக்குகளை தாவேக்கா பறிச்சுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்களா? அல்லது இந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? அல்லது இந்த செய்தியே வதந்தின்னு சொல்றாரா? நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஒரு சொல் முதல்வர் எல்லா இடத்துலயும் ஒரே சொல்ல நிக்கணுமா இல்லையா? இல்ல, முதல்வர்ங்கிறது முன்னிறுத்தப்பட்டது, எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். என்னைக்கு தேதியை சொல்லுங்க, பேட்டியில எந்த தேதி என்னைக்கு முன்னிறுத்த பேசப்பட்டது? அது விசிகாவினுடைய தலைவருக்கு தெரியும்ல, சொல்லிட்டு தானே செஞ்சாங்க. அல்லது உங்களுக்கு செவி வழியாவது வந்திருக்கும்ல? அது அன்றைக்கே ஏன் செய்தித்தாள்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சு நீங்க ஏன் சொல்லல? சொல்லியிருக்கணும் இல்ல? அது ஏன் இவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள் அப்படியே கூடுகிட்டே போயிட்டு இருக்குதுன்னா, இங்க அதுதான் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அமைச்சராகவும் முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் யாரு தடுக்கிறார்? அமைச்சராக முடியவில்லைன்னு சொல்றீங்கன்னா அது யாரு தடுக்கிறார்? அதை அவர் தான் தெளிவுபடுத்தணும். இதுல இப்ப தடுக்கிறதுனால இப்ப என்ன ஆயிர போகுது? தாவேக்கா ஆட்சி அமைச்சிருச்சு. இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியா இல்லையா? ஒரு 6 மாத காலம் காத்திருக்க வேண்டிய கால அவகாசம் எல்லாருக்குமே உண்டு. இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் உழைப்பு, நீண்ட நாள் பங்களிப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம்னு தானே பேசுறாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அமைச்சரவையிலே ரொம்ப அதிகார குவியல் அதிகமாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அண்ணன் திருமாவளவன் அவருடைய சிஷியன் தான். அவர்கிட்ட பேசி நீங்களே அங்கே அமைச்சராக இருக்கலாமே, துணை முதலமைச்சராக ஆகலாமே. வாய்ப்பா இல்லை உங்களுக்கு? அப்ப இங்கேயும் உங்க சிஷியன் தான், திமுகவிலையும் நீங்க கூட்டணியில் இருப்பீங்க, இங்கேயும் அமைச்சராகணும் அல்லது துணை முதலமைச்சராகலாம், உங்களுக்கு வாய்ப்பு கொட்டி கிடக்குது. ஆனால் அதை விட்டுட்டு இல்லைங்க இது வதந்தி. நான் கேட்கிறேன், அது வதந்தியா உண்மையா அல்லது நேர்மையா நடந்துச்சா? இதெல்லாம் இப்ப தேவையா? இட்ஸ் இம்மெட்டீரியல் ஒன்.
அது தேவைப்படாத ஒன்று. இல்ல சார், இப்பதான் அவர் ஊடகத்தை சந்திச்சு பேசுறார். நடந்தது எப்போ? அமைச்சரவை கூடி எத்தனை நாள் ஆச்சு? அமைச்சர் கூடி இன்னைக்கு தான் அமைச்சரை பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு அம்புக்கணைகளா வெளியிடுவதனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு அமைச்சரவைக்கும் என்ன சொல்ல வருகிறார்? அவங்களுக்கே குழப்பத்தை ஏற்படுத்தாதா? எப்ப இவங்க தான் விசிகாவும் கம்யூனிஸ்ட் தான் முதல்ல நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் இந்த செய்தியை திரும்ப திரும்ப அப்படியே ஊதி பெரிதாக்குவதனால் அதனால நாட்டு மக்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல, ஒரு கட்சி மீதும் ஒரு கட்சியின் தலைவர் மீதும் அவதூறு பரப்பப்படுது. நான் பேரம் பேசினேன், என்னுடைய ஆதரவை கொடுப்பதற்கு காலதாமதம் நடந்துச்சு, அது தப்பு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கல. அது தப்பு. அவர் பேரம் எல்லாம் பேசல. இல்ல சார், அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இல்ல அது அவர் சமூக வலைதளங்கள்ல இல்ல சார், ஒரு கட்சியாக இடதுசாரிகள் முடிவெடுத்த பிறகு நான் உடனே முடிவெடுக்கணும்னு என்ன வற்புறுத்துறாங்க. ஆனா நான் ஒரு கட்சி, எனக்குன்னு செயல் திட்டம் இருக்கு, பல்வேறு தலைவர்கள்ட்ட இருக்கிறவங்கள்ட்ட நான் பேசி ஒரு ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டியது இருக்கு. அதையும் தாண்டி அதற்கு இடைப்பட்ட காலத்தை தான் அவங்க என் மீது அவதூறாக பரப்புகிறார்கள் அவர் விளக்கம். இல்ல, அது அவங்க உள்ளுக்கு இருக்கிற அரசியல் எனக்கு தெரியாது. தலைவர்கள் பேச்சு, தொலைபேசி ஒட்டு கேட்பு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அவர்கள் அறிக்கையை நான் பார்த்தேன். அந்த அறிவிப்பையும் நான் பார்த்ததுனால சொல்றேன். இந்த இதுக்கு இந்த கேஸ் மானியம், பெட்ரோல் விலை, இதுக்கு அவர்கள் போராட்டம் நடத்தியது உண்மை. அதனால் ஒரு நாள் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அதை சொல்றதுக்கு தான் இப்போ லேட் ஆயிடுச்சு ஒழிய மற்றபடி இது உள்ளுக்க பேரம் அதிலெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்பவரும் அல்ல. ஆனால் இதனால் விசிகா தலைவர் பேசுவதனால் இது இனிமேலுக்கு அது முற்றுப்புள்ளி வைப்பதுதான் தாவேகாவுக்கு நல்லது, திமுகவுக்கு நல்லது, அதிமுகவுக்கு நல்லது. ஓகே.